ஹலோ, வெல்கம் பேக் டு தனிஷா கிச்சன். தனிஷா கிச்சன் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நாங்கள் வந்து பொங்கல் முன்னன் போகி அன்றைக்கி நைட்டு கோலம் போட்டோம் வாசலில். ஏன்னா பொங்கல் அன்றைக்கி கோலம் போட முடியாதுல்ல, அதனால் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். பொங்கல் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் கோலம் போட்டிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நான் கோலத்துக்கு வந்து கலர்லாம் நான் கொடுக்கல. இதுமாரி எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா கலர் கொடுத்து ரொம்ப சூப்பராக போட்டு வச்சுருந்தாங்க கோலத்தை. இங்கே பாருங்கள், நடுவில் பார்த்தீங்கன்னா நாய் வேறு வந்துட்டு ஓடிச்சு. என் குழந்தை இருக்கனால நான் வந்து கலர் கொடுக்க முடியல. என் கோலம் வந்து பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. எங்கள் பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா பொங்கல் பானை வரைஞ்சி பொங்கலை மாதிரி வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் கோலம் போட்டு வச்சுருந்தேன். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்க வந்து நான் வந்து அரிசி ஊற வச்சுட்டேன். நான் வந்து ஊற வச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வந்து பாத்திரத்தில் வந்து வச்சுட்டு இருந்தேன். இந்த பாத்திரத்தை நான் வந்து வருஷம் வந்து பொங்கல் வைப்பேன். நான் வெண்பொங்கலை வைக்க மாட்டேன், ஒன்லி சக்கரை பொங்கல் தான் வைப்பேன். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அரிசியையும் சிறுபருப்பையும் நல்லா 2 வாட்டி வந்து ஏற்கனவே வாஷ் பண்ணிவிட்டு இன்னும் 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து தண்ணி ஊற்றி வச்சாச்சு. மீன் வந்து என் சின்ன வயசில் வந்து பொங்கல் கதை சின்ன கதை சொல்கிறேன். சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா பொங்கல் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா களிமண்ணில் வந்து ஒரு மாதிரி வீடு மாதிரி கட்டிட்டு அதில் வந்து நம்ம என்ன காய் செய்கிறோமோ சூரியனுக்கு வந்து சக்கரை வெள்ளிக்கிழங்கு, பூசணிக்காய், மொச்சக்கட்டை, அதுமாரி வாழைக்காய், அதுமாரிலாம் காய் வந்து வச்சுட்டு மஞ்சள் வந்து பிடிச்சி வச்சுட்டு கோலம் போட்டு நல்லா சூப்பராக வந்து வழிபடுவாங்க. ஆனால் வெளியில் வந்து சாமி கும்பிடுவாங்க. அது இப்போலாம் வாழை இலையில் போடுறாங்களா, அப்போல்லாம் வந்து பூசணி இலையில தான் போடுவாங்க. பூசணிக்காயில் தான் செய்யணும்னு சொல்லிட்டு நான் சின்ன வயசில் எங்கள் பாட்டி வீட்டில். அப்புறம் பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாணி இருக்குல்ல, சாணியில் வந்து அதே மாதிரி செஞ்சுட்டு அதே மாதிரி வீடு கட்டிட்டு கிண்ண மாட்டை செஞ்சு தயிர் மாடு வந்து தயிர் ஊற்றி வச்சு அதே மாதிரி காய்கறி செஞ்சு வந்து செய்வாங்க. நம்ம அதே மாதிரி காயெலாம் வச்சு அன்றைக்கி பார்த்திங்கன்னா காலைல பார்த்திங்கன்னா நம்ம கூழ் ஊற்றும் போது செய்வோம்ல, அதே மாதிரி நல்லா அரிசியில் உண்டை போட்டு மேலே வந்து இதை வச்சு கொடுப்பாங்க, வெல்லம் அதெல்லாம் பண்ணி. அதுமாதிரி சாயங்காலம் பார்த்திங்கன்னா சாமி கும்பிடுவோம் நாங்கள். நம்ம கவுச்சி செய்வோம்ல, அதே மாதிரி கூழ் ஊற்ற செய்வோம்ல, அதே மாதிரி சொல்லிட்டு செய்வோம். ஆனால் இப்போல்லாம் அதுமாரிலாம் செய்கிறது இல்லை. இப்போ நார்மலாக வந்து சாமி வந்து கும்பிட்றது வீட்டுக்குள்ளேயே. பொங்கல் வந்து பொங்கிடுச்சு. பொங்கலோ பொங்கல் வந்து சொல்லி வந்து கும்பிட்டோம். அந்த மாதிரிலாம் சாமி சின்ன வயசில் கும்பிட்டாங்க. ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அது மாதிரி கும்பிட்றது இல்லை. அது ரொம்ப மிஸ் பண்ணுறோம். சக்கரை பொங்கல் பார்த்திங்கன்னா வெந்துடுச்சு. அதுமாதிரி பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எண்ணெய், முந்திரி, திராட்சை எல்லாம் வந்து வறுத்து கொட்டியாச்சு.
நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவு வந்து சக்கரை பொங்கல் வந்து செஞ்சேன். இதை பார்த்திங்கன்னா வெல்லமும் நல்லா இடித்து கொட்டியாச்சு. என்ன நான் செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார், கத்திரிக்காய், அந்த காய்கறிலாம் வந்து நல்லா வந்து எல்லாத்தையும் நல்லா பொரிச்சாச்சு. அந்த காயை போட்டு சாம்பார் வச்சாச்சுன்னா நான் கைட்டு பார்த்தீங்கன்னா பூசணிக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, கத்திரிக்காய், அவரைக்காய் அதெல்லாம் போட்டு சாம்பார் வச்சு அதே வந்து பொரிச்சாச்சு. வாழைக்காய் வந்து பொரியலாட்டம் செஞ்சுட்டு அந்த காயை வந்து கூட்டாட்டம் பண்ணியாச்சு. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நடு வீட்டில் வந்து பூ போட்டு வந்து விளக்கேற்ற வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கீழே வந்து இலை போடுறதுனால கீழே ஒரு விளக்கு, மேலே ஒரு விளக்கு, வடை சுட்டு வச்சு பாயசம் காய்ச்சி வச்சு நான் வந்து சாமி கும்பிட்டேன். நீங்கள் எப்படி கும்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவு நான் வந்து சாமி கும்பிட்டேன். மேலே பார்த்தீங்கன்னா பருப்பு கொஞ்சம் வச்சுட்டு நெய்யும் பருப்பும் நீங்கள் எப்படி கும்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.